அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய இரகசியத்தை சிந்திக்கின்ற வகையில் பெருமானுடைய அருள் நமக்கு வாய்த்திருக்கிறது. அந்த வகையில் சென்ற 2 வாரங்கள் அடியார் செயல்நெறி ஆதலினாலே ஞான நெறிக்கு உதவியாக அந்த 2 வாரங்கள் அமையவில்லை. ஆயினும் தொடர்ந்து இந்த வாரத்தில் வந்து சிறப்பிக்கின்ற இந்த வேள்வியானது சிறக்கும் என்பதை சொல்லி இன்றைய அடிப்படை 2ஆம் காண்டத்தில் நாம் 13வது பாடலை தொடர்ந்து சிந்தித்திருக்கின்றோம். சலனப்படு நினைவு ஒழிவில் பரவெளிதனை உற்றிடு பர நினைவு ஆனது உழைவற்று எழும் அது தனை இற்று என அருள் உதவி திரள் கொடு நனி காணும் மலமற்று உள அருளையும் இற்று என உணர்மருவி பெருவெளிதனை மேவும் சொலும் இத்தகை நெறி விடயத்து அலைவுறு துரிசற்கு அமைவது அரிது ஆமால். இது பாடல். துன்பத்திலே இருப்பவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அருளால் நமக்கு கிடைக்கிறது. அது பெருவெளியை அடைகின்ற ஒரு அனுபவம் என்று தகராலய அனுபவத்தை சொல்ல வருகின்ற பெருமான், சலனப்படுகின்ற நினைவு ஒழிகிற ஒரு காலம்தான் பரவெளி உத்திடுகின்ற பர நினைவு தோன்றுகின்ற காலம். அந்த பர நினைவானது உழைவு இல்லாமல் எழுவது. அப்படிப்பட்ட பர நினைவுதான் ஆன்மாவையும் இன்னது என்று காட்டும், அதே சமயத்தில் அருளையும் காட்டும். அதற்கு பிறகு நாம் அனுபவிக்கிற அனுபவம்தான் துரிசருக்கு அமையாத பெருவெளி அனுபவம். இதுதான் பாடலினுடைய தொகுப்பு சிந்தனை. இதிலே சென்ற வாரத்தில் நாம் மனம் எப்படி அலையாமல் நிற்கும் என்பதை பற்றி விரிவாக சிந்தித்தோம். அது நினைவுக்கு வருமானால் இன்றைய சொற்பொழிவு எளிதாக மேலேறும். அதாவது நம்முடைய மனம் சலனம் இல்லாமல் மேலே சலனம் இல்லாமல் போவது என்று சொன்னால், எந்த காலத்தில் உங்களுடைய எண்ணம் அப்படியே எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறதோ அந்த காலம். சலனத்துக்கு ஒரு உதாரணம் குளத்திலே போடுகிற கல் போல என்று சொல்லுவார்கள். குளத்திலே போடுகிற கல் அலைகளை எழுப்பி அது ஒரு வட்டமாக தொடர்ந்து அது பரவி வெளியேறும். தொடர்ந்து கற்களை போட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதனாலே என்றைக்கும் சலனம் இல்லை, அது சலனம் இல்லாமல் இல்லை. இதுதான் வாழ்க்கை பாடம். இது ஒன்று. இன்னொன்று, பர நினைவு என்பதை பற்றி சொன்னால் உங்களுக்கு சலனம் இல்லாத ஒரு தன்மையை பற்றி தெரியும். இப்போ நாம் எந்த ஒன்றை அனுபவித்தாலும் ஏதாவது ஒரு கருவியினுடைய துணை வேண்டும். அந்த கருவியினுடைய துணையினால அதை நாம் பெறுகிற ஒரு முறை சலனமான முறை. அவ்வளோதான் அடிப்படை. இப்போ கண்ணால் பார்க்கறது, நாக்கால் சாப்பிட்றது, இந்த விஷயம் எல்லாமே ஆன்மா நேரடியாக செய்கிற வேலை இல்லை. அப்போ ஆன்மா ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்தித்தான் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால்
அந்த காலம் வரைக்கும் ஆன்மாவினுடைய செயல் சலனமான நிலை. மேல் பாடல்ல என்ன சொன்னார்னா, குருவை நினைத்து கொண்டு நீ மந்திரத்தை தியானித்தால் உன்னுடைய அனுபவம் சலனம் இல்லாமல் போகும். இதுதான் மேல் பாடலினுடைய தொடர்ச்சி சிந்தனை தான் இது. அப்ப எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல மந்திர உபாசனையில் அப்படியே புருவ மத்தியில் நிறுத்தினால் உங்களுக்கு நினைவு அற்ற ஒரு தியானம் வரும். இதுதான் உலகத்துல சொல்லி கொடுக்கிற முறை. ஆனா தியானம் என்கிற அந்த ஒன்று சலனம் இல்லாமல் போகிற ஒன்று என்று சொன்னால், அது எந்த மாதிரி சலனம் இல்லாமல் போகிற ஒன்று? அதுவே உங்களுடைய வாழ்க்கையை ஈடேற்றுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் முன்ன ஒரு தடவை நாம இந்த பாம்பன் சுவாமிகள் எழுதிய ஒரு ஆனந்த கழிப்பு நாம பார்த்தோம். அதுல நீங்க மூச்சு காற்றை எந்த அளவுக்கு பயன்படுத்தி உள்ளிழுத்து வெளிவிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஏற்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் அதில் கொடுத்துருப்பார். இது போக சாதாரணமா உபதேசம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அப்படியே இந்த வடகலை பிங்கலை காத்துல இந்த மாதிரி 16 12 அங்கலம் காத்து போற அந்த விஷயத்த ஒரே பிங்களை வேலை செய்யற மாதிரி செய்ய வைக்கிறது ஒரு முறை. அதாவது இடது நாசி வழியாக வருகிற அந்த கலையை ஒரே மூக்கிலேயே நிறுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு யோக முறை அல்லது ஒரு பயிற்சி முறை. இந்த முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த உடம்புல எந்த காலத்திலும் அதாவது சோர்வு இல்லாமல் நீங்க நினைச்ச மாதிரி வேலை செய்யலாம். 100 வயசு வரைக்கும் குறைவில்லாம வாழலாம், உடம்புல நோய் வராது அப்படின்னு ஒரு என்னது அது நீங்க பெறுகிற பயனை சொல்லுவார்கள். சரி, அதுதான் இந்த உடம்போட பயனா அப்படின்னு கேட்டா, இந்த பிறப்புல உடம்ப பயன்படுத்துறது எப்படி, நல்லபடியா பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான். அது தவிர அதுல நான் போய் நினைவு அசையாமல் இருக்கிற இடத்துக்கு போயிடுவேனா அப்படின்னு கேட்டா அந்த முறையில போயிட முடியாது. ஆனா சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படியே மூச்சை பிடிச்சி இழுத்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்க சலனம் இல்லாமல் உட்கார்றாங்களா எனக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது சலனத்தை இல்லாம உட்கார்றாங்களா, எல்லா சலனமும் பாதிக்காம உள்ள ஒரு சலனமா உட்கார்றாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல மனம் வேலை செய்யணும். மனம் வேலை செஞ்சாதான் அவங்க சலனத்தோட இருக்கிறாங்களா சலனம் இல்லாம இருக்கிறாங்களான்னு தெரியும். இப்ப நாம உங்களுக்கு என்ன சலனம் வந்தாலும் குருநாதர் உருவம் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னா அந்த வெளி உலகம் தாக்கலை அப்படிங்கிறதுக்கு அது பயன்படுது. எது? குருநாதருடைய வடிவம் உங்க நினைப்புல மனசுல இருந்துடுதுன்னா உங்களுக்கு இருக்கிற வேற எந்த பிரச்சனையும் அதுக்குள்ள வராது. அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அதாவது மற்ற பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே குருநாதரை நினைச்சீங்க அப்படின்னா உங்க மந்திரமும் குருநாதரும் இணைந்து வேலை செய்வாங்க. அதுதான் அதுக்கான அதாவது அடிப்படை. ஆனா இதை கொஞ்சம் அடுத்து நம்ம ஆன்ம வளர்ச்சியை சொல்லும் போது இதுல இருக்கிற கண்டினியூவேஷன் வரும்போது தான் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இடைவெளி கொடுத்துட்றாங்க. இந்த இடைவெளியில என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற இந்த யோகா கலை நிபுணர்கள்லாம் அதுக்குள்ள புகுந்துருவாங்க. நாங்க இப்படி வாழ வைக்கிறோம், நாங்க அப்படி வாழ வைக்கிறோம் அப்படின்னு எல்லா யோக கலை நிபுணர்கள்லாம் வந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு வரலாறு தெரியும், யோக கலை வரலாறுல எந்த இப்ப நமக்கு கற்றுக் கொடுக்குற எந்த யோகியாவது அல்லது நீங்க இவர வரைக்கும் விட்டுணும், ரமணர்லாம் விட்டுணும். அதுல அதுக்கப்புறம் இப்போ அவர் யோக கலை நான் நடத்துறேன் அப்படின்னு இன்ஸ்டியூஷன்லாம் வைக்கல, அல்லது யாருக்காவது நான் யோகம் கத்துத்தரேன்னு சொல்லலை. அவங்களாம் அப்படி பண்ணல. இல்ல, சேஷாத்திரி சாமி அப்புறம் ரமணர் இவருங்க வரைக்கும் அந்த வேலையை பண்ணல. ஆனா அதுக்கப்புறம்
இந்த நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், இப்படிலாம் நீங்கள் இருங்க அப்படின்லாம் சில வழிமுறையை சொல்கிற மாதிரி சில நிறுவன நிலையில் நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் எதை அடைஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பதில் சரியாக வரல. ஆனால் நாம் மதிக்கிறோம். எதுக்கு மதிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய சொத்து இருக்குது, உலகம் பூரா அவங்களுக்கு புகழ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்துக்கு போகலை. எந்த விஷயத்துக்கு? பெரிய அனுபவ நிலைக்கு போகலை. அதுதான் விஷயம். சரி, இப்போ நம்ம பாம்பன் சாமிலாம் ஒரு தவம் இருந்தார்ல, அது எந்த மாதிரி தவம்? அவர் அங்கே ஒரு பிறப்பன் வளர்ச்சியில் தவம் இருந்தார். அது எந்த மாதிரி தவம்னா, அவர் எழுதுறாருல, அதுல கொஞ்சம் கூட கஷ்டக்கலை. ஏன்னு கேட்டா, அவருக்கு ஒரு அந்த தன்னுடைய வாழ்க்கை முறையில அந்த அந்த திடமான ஞானம் ஒரு வரைவா நிக்குது. எது மாதிரி? நாம முருகப்பெருமான அனுபவத்தை பேசணும் அப்படின்னு நிக்குதா, அல்லது அவர் அந்த தவத்துல, நீங்க பாம்பன் சாமிகளே தவத்தை விளக்கணத்தை பத்தி திருப்பி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, முருகப்பெருமான் உபதேசம் சொன்னது நிற்கும். ஆனா நான் எதை நோக்கி தவம் இருந்தேன்னு எங்கேயாவது எழுதிருப்பாரா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அதை பதில் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதானே அதுக்கு வரலாறு. இப்ப மந்திரத்தை உச்சரிப்பது, குருவை நினைப்பது, இவ்வளவுதான். நான் இதை நோக்கி நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல நான் எனக்குன்னு ஒரு கருத்தை வச்சுக்காம இறைவனும் என்னுடைய குருநாதரும் மட்டும்தான் அதுல இருக்கும். இதுதான் அதுல இருக்கிற அடிப்படை. அந்த தவத்துக்கு முன்னாடி பாம்பன் சாமிகள் வரலாறுல என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாட்டு எழுதுறது, அவருக்கு பழனி பெருமானுடைய அந்த வரலாறு வரைக்கும் உங்களுக்கு என்ன வரலாறு தெரியுது அதுல பாம்பன் சாமியை பொறுத்த வரைக்கும்? இந்த மனம் சலனப்படுற மாதிரி பிரச்சனையில இருக்குதான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ணணும். அதுக்காக தான் அதை கேட்கிறேன், அந்த வரலாறு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள மனம் சலனப்பட்டு தான் இருக்கு. இதே வரலாறு இந்த மாதிரி பாம்பன் சாமியை போன்ற அருளாளர்களுக்கு உள்ள வரல. இதே தான் நீங்க அருணகிரிநாதருக்கும் பார்க்கணும். இப்ப இவங்களுக்குள்ள நான் இதை அடையணும், அதை அடையணும், அந்த மாதிரியான விஷயமா ஒரு எண்ணம் அதுல ஒரு சலனமா கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அதுலன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பிறப்பு வகையிலேயே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி இல்லாம வெளியே வர்ற ஒரு மனநிலை இருக்குது. அதான் ஒரு மேலோட்டமா சொன்னான். எந்த ஒண்ணுக்குள்ளேயும் அழிந்திராம அதுக்குள்ள இருந்து வெளியே வர்ற ஒரு மனநிலைக்கு உரிய பிறப்பு அவங்களுக்கு இயற்கையா அமையுது. இதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இதுக்கு தான் நாம என்ன பண்றோம்னா, இந்த பிறப்பை தேடுறதுக்கு தான் நமக்கு இந்த பாட்டுல விளக்கம். இப்ப நாம எடுத்த உடனே பாம்பன் சாமிகள் மாதிரி தவம் இருந்துட முடியும்னா பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரி பாம்பன் சாமிகள் வரலாறுலயே வருதுன்னா அப்ப நமக்கு என்ன உபதேசம் இந்த இடத்துல அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா இப்ப நாம பாட்டுக்கு அர்த்தமா மட்டும் இல்ல, இந்த பாட்டு நமக்கு நிஜமா ஆகிறது எப்படி, அல்லது நமக்கு அனுபவமா ஆகிறது எப்படி அப்படின்னு கேட்டா அதுல இருக்கிற இடைவெளி தான். என்ன இடைவெளின்னு கேட்டா, நம்ம பிறப்புல இருக்கிற சலனத்தை எப்படி ஒழிச்சு சலனப்படாத ஒரு தன்மை உடைய பிறப்புக்கு பெருமான் ஆக்கிறது. இதுதான் நமக்கும் அருளாளர்களுக்கும் உள்ள இடைவெளி. அருளாளர்கள்னா கடவுள் விஷயமாக பேசுற அருளாளர்கள். நாம அவங்கள மாதிரி ஆக முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு இல்லை, அவங்கள மாதிரி அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான். இதுல ஒரு மனநிலை நல்லா வச்சுக்கணும். என்னன்னா, அருளாளர்களை வச்சுக்கிட்டு நாம இந்த உலக சுகத்தை வாங்கணும்னு தான் மனநிலை வச்சிருக்கிறோம். அருளாளர் அனுபவத்தை மாதிரி பெற முடியுங்கிற நம்பிக்கை வர்றதுங்கிறது நாம சொன்னாதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம சொல்ற இடைவெளி புரியுதா? அருளாளர்களை வச்சுக்கிட்டு ஒரு இங்க நாம என்ன கேட்போம்னா, சாமி இதை கூட அதை கூடன்னு கேட்கணும்ல. ஆனா அருளாளர்கள் அந்த தன்மைக்கும் நமக்கு என்ன இடைவெளின்னு நினைச்சு பார்த்தா உடனே முருகப்பெருமான் வந்துருவான். அதுதான் அதுல இருக்கிற இடைவெளி. அந்த மாதிரி இந்த குருவை நினைச்சு நீங்க சண்முக மந்திரம் ஓதி நீங்க பெறது அப்படிங்கிறதுதான் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிறப்புல போய் நாமெல்லாம் உட்காந்துடலாமா அப்படின்னு கேட்டா உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் வரலாற்றில் அது உங்களால் முடியுமானால் செய்யுங்கள், அவ்வளோதான். ஆனால் முடியும் அப்படின்னு எப்பன்னு கேட்டால், இந்த பிறப்பில் இருக்கிற சலனத்தை ஒழிச்சா நடக்கும். இந்த பிறப்பில் இருக்கிற சலனத்தை ஒழிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த மந்திரங்களினுடைய வரலாற்றில் வர்ற சிக்கல்களை தீர்க்கிறது. அதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கு தான் இந்த எல்லாரையும் நாம் தப்பாக வழி நடத்தக்கூடாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றது, எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அந்த மந்திர உச்சரிப்பு என்பது உங்களுக்கு நடைமுறையில் வர வேண்டும். நடைமுறையிலனா சிவைய நம்ம சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறது ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்னது அது யோகாசனம் மாதிரி ஒரு என்னது அந்த பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை உச்சரிக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி சிவைய நம்ம சொல்லி எந்த அருளாளர் மேல வந்திருக்கிறார் அப்படின்னு வரலாறு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எந்த அருளாளர் மேல வந்திருக்கிறார்? எங்கேயாவது நமக்கு வரலாறு நேரடியாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. நான் இனிமேல் எங்கன்னா யாராவது சொல்லுவாங்க வழியிலன்னு வச்சுங்க, கிடைச்சதுன்னா. ஆனால் நமக்கு அப்படி வரலாறு இல்லை. ஆனால் சிவைய நமங்கிறது மந்திரங்கிறதையும் நாம மறுக்க முடியாது. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சிவைய நம்ம சொல்ல 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 உங்களுக்கு நம்ம கூடவே அல்லது நம்மோட சேர்ந்தே கடவுள் இருக்கிறார். முதல்ல நாம் இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார் நினைக்கிறது, அப்புறம் கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் நினைக்கிறது, அப்புறம் கூடலாம் இல்லை கடவுள் நம்மோடையே இருக்கிறார் நினைக்கிறது, அப்புறம் நாமே கடவுள் மாதிரி சேர்ந்தே வேலை செய்யறாரு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வளருவீங்க. இப்பதான் சிவையை நம்ம வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படின்னா உணர்றதுன்னா நினைச்சுலாம் உணர முடியாது. அது அப்படிலாம் ஒரு விஷயம் இயற்கையில கிடையாது, அப்படி இல்லை. அது என்னன்னா அந்த மந்திர உச்சரிப்புங்கிறது உங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். நீங்க செய்யற வேலையில இறைவன் எப்படி பக்கத்துல இருக்கிறான்னு நினைக்கிறோமா இல்ல அவனே சேர்ந்து செய்யறான்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி கொண்டு வரும். இப்போ வந்து திருஞான சம்பந்தர்லாம் அப்படிதான் பண்ணார். முதல்ல என்ன பண்றாருன்னா இறைவனுக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் இறைவன் என் கூடவே என் வேலையே நானும் அவனும் சேர்ந்தே செய்யறேன்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா உங்களுக்கு தெரியும், ஆணை நமது என வல்லான் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு பேர். திருஞான சம்பந்தருக்கு பேர் என்னன்னா ஆணை நமது என்ன வல்லான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்போ ஒரு மக்களுக்கு செய்யறாருல்ல, அதாவது வினை போவோம் உயிரை வந்து நாங்கள் மீட்டு தர முடியும் அப்படின்லாம் சொல்றாருல்ல, அந்த மாதிரி வேலை செய்யும் போது அவர் 3 மெத்தடு முறையை கடைபிடிச்சார் திருஞான சம்பந்தர். ஒன்று, முதல்ல எப்படி கடைபிடிச்சார்னா என் வேலை ஒன்றும் கிடையாது, எல்லாம் இறைவன் என் மூலமா செய்யறான் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இல்லை இறைவனை நானும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யறோம் அப்படின்னார். அதுக்கப்புறம் இல்லை நான் சொல்றேன் இறைவன் நடத்தி கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி 3 வித்தையில கடவுளை வேலை வாங்கினவர் திருஞான சம்பந்தர். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல நாம வேற கடவுள் வேற அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல தான் நாம இருக்கிறோம். ஆனா நானே கடவுள்னு சொல்லிட முடியாது. ஆனா நானே கடவுள்னு சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குது. எப்படின்னா நானும் அதுவும் சேர்ந்து செய்யற மாதிரினால அதுக்கு பேரு அந்த மாதிரி அனுபவம். இதுல கொஞ்சம் மிரண்டிங்கனாலும் தத்துவம் குழம்பிடும். என்ன அப்படின்னு கேட்டா, நானும் அதுக்கு தான் வந்து இந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கனாக்கா எல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்னு நான் இப்போ ஏறக்குறைய எல்லா இடங்கள்லையும் அதை சொல்லிட்டேன். இப்போ இங்கேயும் அந்த அந்த பிரச்சனையை நம்ம அடியார்களும் அந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அந்த உதாரணம்லாம் வேற வேற முறையில சொல்லியிருப்பேன். என்னென்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம உடம்பு இருக்குதுல்ல, இந்த உடம்பும் நாமும் ஒன்னா வேறவா அப்படின்னு கேட்டா நீங்க படிச்சதை வச்சு சொல்லக்கூடாது. உங்க அனுபவத்துல இப்ப வந்து பேசுறாங்க, நாம கேட்கிறோம், கேட்கிற காலத்துல இந்த காதோட சேர்ந்து கேட்கறதுனால நானும் உடம்பும் ஒண்ணுதான். நானும் உடம்பும் வேற வேறன்னு எப்ப நினைக்கிறோம் கேட்டா, இந்த காதுக்கு எந்த காலத்துலயும் அறிவு இல்லை நினைக்கிற காலத்துலதான் நான் வேற உடம்பு வேறன்னு தெரியும். அது இல்லைன்னா நீங்களும் அதுவும் ஒண்ணுதான். உங்களுக்கு எப்போ காதுக்கு அறிவு இல்லைன்னு தெரியுதோ அப்ப நீங்க வேற அது வேறன்னு தெரியுது.
ஆனா அப்ப நீங்க வேற அது வேறங்கிற பயிற்சி கிடையாது. சொல்லுது ஏதோ சார் சொல்றாரு, தத்துவம் பாடம் நடக்குது, அதனால என்ன ஒத்துக்கிறோம்? காதுக்கு அறிவு இல்லை, நாம வேற ஒத்துக்கிறோம். ஆனா காது இல்ல, காதும் நானும் வேறன்னு தெளிவா உங்களால விலகி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இல்ல, இது கண்டிப்பா முடியாது. காது வலிக்கும் போது உங்களுக்கு தானே வலிக்குது, ஆனா காதுக்கு தானே வலிக்குது. காது வலியே நம்ம வலியா எடுத்துக்கிறோம், ஆனா காதுக்கு தானே வலிக்குது. காதுக்கு தான் அறிவு இல்லையா, அப்புறம் அதுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்மாவுக்கு வலிக்குதுன்ற. ஆன்மாவுக்கு தான் வலி இல்லையே, ஆனா காது வலிக்குது, ஆன்மாவுக்கு வலிக்குதா? ஆன்மாவுக்கு என்னைக்கும் வலி கிடையாது, ஆனா காதுக்கு வலிக்குது. ஆனா காதுக்கு வலிக்குதுன்னு அதுக்கு தெரியாது, ஆனா ஆன்மாவுக்கு தான் வலி தெரியுது. அப்ப ஆன்மாவும் காதும் ஒன்னா இருக்குதா இல்லையா? என்னைக்கு வலியிலிருந்து நாம வெளியே வரமோ அன்னைக்குதான் அது வேற நான் வேறன்னு தெரியும். அது வரைக்கும் நானும் அதுவும் ஒண்ணுதான். நாங்க இவ்வளவு நாளா ஒரு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற மாதிரி தெரியுதுன்னு கோபம் வரக்கூடாது. என்ன இன்னைக்கு என்னன்னா அந்த உதாரணத்தை விளக்க வர்றதுக்கான முறை நான் இப்படி பேசினேன். அதுக்காக கருத்தெல்லாம் மாத்திக்க கூடாது. நீங்க காதுக்கு என்னைக்கும் அறிவு கிடையாது தான், ஆனா அறிவில்லாத காதுக்கு வலி வரும்போது காதுக்கு வலிக்கல, எனக்கு தானே வலிக்குது. ஆனா காதுக்கு தான் வலிக்குது, அது எனக்கு வலிக்கிறதா தெரியுது. சரிதானே? இதுக்கு பேர் தான் ரெண்டும் ஒன்னா இருக்கிறது. இந்த மாதிரி தான் இறைவன் இருக்கிறான். வலி ஆனா அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இப்ப கடவுள் நீங்க உங்களை கத்த விட்டுறாங்க. உங்களை கத்த விட்டு நீங்களா அதுல இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ற வேலையை தான் இந்த இடத்துலதான் சங்கரர்லாம் ஏமாந்தது. சங்கரர்லாம் ஏமாந்தது இந்த நான் தான் கடவுள்னு விளக்கம் ஏற்றுறதுக்கெல்லாம் இந்த அறிவை வச்சு மட்டும் ஏமாறுறது. அதனாலதான் இதுல புரிஞ்சுக்கிறது தான் இந்த நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய அப்படிங்கிறது எளிமையா சொன்னா, உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த உடம்போட பேர் நமச்சிவாயம், உடம்போட பேர். இப்ப உங்களுக்கு பேர் யாருக்கு வச்சுக்கிறோம்? நாம முன்னாடி இங்க பேசியிருக்கிறோம். நமக்கு நம்ம இப்ப ஜெகநாதன், அப்புறம் நம்ம ராமு, இப்படிலாம் பேரு வச்சுக்கிறோன்னு வச்சுங்களேன், சுப்பு இப்படிலாம் பேர் வச்சுக்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த பேர் உங்க உடம்புக்கா உயிருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். உடம்புக்கும் இல்லை, உயிருக்கும் இல்லை. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் அறிவு இல்லை. உடம்பு இல்லாத உயிருக்கு அறிவு இல்லை, உயிர் இல்லாத உடம்புக்கு அறிவு இல்லை. அதனால இந்த ரெண்டுமே என்ன பண்ணாது, இது ரெண்டும் சேர்ந்தாதான் அறிவு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப பேர் வச்சா கூப்பிட்டது யாரை வச்சு கூப்பிடுறோம்? இந்த ரெண்டு பேரும் ஏன்னு கேட்கறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்க. என்னத்த தகுதி இல்ல? உடம்புக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்லை. உடம்பு இல்லாம உயிருக்கு அறிவுங்கிறதே நடக்கல. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் அறிவுன்னு நடக்குது. இந்த ரெண்டு பேரும் சேர்க்கையில, இந்த ரெண்டு பேரும் சேராத ஒரு காலத்துக்கு பேர் தூக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் சரிதானே? தூங்குறது, நடக்கிறது, இதெல்லாம் என்ன நிகழ்ச்சி? இந்த ரெண்டு பேரும் யாரு? ஆன்மாவும் உடம்பும் என்ன நடக்குது? சேர்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியாத காலத்துக்கு பேர் தூக்கம். இந்த காலத்துல அறிவாளியா இருக்கிற ஒருத்தன் தான் இந்த உடம்பை கிளப்பி ஏன்னு கேட்க வைக்கணும். அவனுக்கு பேர் தான் இறைவன். அந்த இறைவன் முதல்ல எந்த பேர்ல உலகத்துல இருக்கிறான்னா, நமக்கு வைக்கிற பேர்ல தான் இருக்கிறான். அது ஜெகநாதனா இருந்தாலும் சரி, சரவணா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கிற பேரு நம்ம உடம்புக்குன்னு நினைக்க வேணாம், உயிருக்குன்னு நினைக்க வேணாம். நம்மளை வாழ வைக்கிற, நம்ம உடம்பின் வடிவத்தில் நம்மை வாழ வைக்கிற இறைவனுக்கு பேர். இன்னும் கொஞ்சம் அதனாலதான் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை தெளிவா சொல்லணும்னா, நம்ம உடம்பு, நீங்க இப்ப இந்த யோக கலை அதெல்லாம் படிக்கிறவங்க அல்லது இந்த ஆனந்த கழிப்பு நான் படிக்கும்போது ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? பிராணன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். பிராணன்னா இந்த ஆக்சிஜன்கிற பிராண வாயு கிடையாது. பிராணன் என்பது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செயல்பட்டா இந்த உடம்பு உணர்வு உடைய உடம்பா இருக்கும். உடம்பு உணர்ச்சி உள்ள உடம்பு, உணர்வு உள்ள உடம்புன்னு நம்ம பேர் வாங்குறோம்னு சொன்னா, பிராணன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்யணும். எங்கேயாவது உடம்பு சரியில்லைன்னா யோக சிகிச்சையில என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பிராணனை அங்கங்க செலுத்துவாங்க. இதுதான் யோக ஆசனங்களுடைய முறை. யோகாசனத்துல உங்க கண்ணுக்கு பிராணன் போய் அதெல்லாம் இயக்கணும்னா விபரீத கரணி பண்ணு,
இல்லை சர்வாங்காசனம் பண்ணு இப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப்புறம் இடுப்புக்கு வலி இருந்தால் கொஞ்சம் காலை தூக்கி ஹலாசனம் பண்ணு. இந்த மாதிரி சில ஆசனம்லாம் எதுக்குன்னு கேட்டால், பிராணன் ஒரு இடத்துல சுருங்கி இருக்கிற பிராணனை அந்தந்த இடத்துக்கு செலுத்துறது தான் யோக சிகிச்சை. அப்படி இல்லாம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வடிவத்துக்கு பேரு நமசிவாய, நம்ம உடம்புக்கு பேரு. அந்த உடம்பு வடிவத்தினுடைய நமசிவாயங்கிற பேர் தான் இறைவனுக்கும் பேரு. ஆனா நம்ம வீட்டுல நாம பிறந்ததை வச்சு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த பேரு நமசிவாயங்கிற உடம்புல இருக்கிற இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களை உங்களுக்கு இட்ட பெயரால் வாழ வைக்கிறான் அப்படின்னு முதல்ல உணரணும். அப்படி உணர்ந்தீங்கன்னா இந்த மந்திரம், நீங்க சிவய நமன் சொல்லி ஆரம்பிச்சு பேசுற மந்திரம் இருக்குல்ல, இந்த மந்திரம் அந்த பெருமான் இயக்கி இயக்கி என்ன பண்ணணும் கேட்டா, பெருமான் முதல்ல நின்று மற்றதெல்லாம் பின்னாடி நிக்கிற மாதிரி உங்க செயல்முறையை மாற்றணும். இந்த பிறவியில எப்படி செயல்முறை உட்கார்ந்து நீங்க உச்சரித்தாலே மாறுமான்னு கேட்டா, அப்படிலாம் மாறி வெற்றி அடைஞ்ச மாதிரி யாரும் இல்லை, அதுக்கு வரலாறும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, சிவய நம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எல்லா வேலையும் செய்யணும். இது முதல் முறை. இந்த சிவய நம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எல்லா வேலையும் செய்யறதுங்கிறது நம்மால முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது உண்மை, அந்த விஷயத்துல இருக்கிற இறைவன் எப்படி இயங்குவான்னு கேட்டீங்கன்னா, சிவய நமங்கிறத உங்களுக்கு பயிற்சி ஆக்குவான். சிவய நம பயிற்சி ஆக்குறதுன்னா மூச்சுக்கலையை பயிற்சி ஆக்குறது இல்லை. நீங்க எல்லா வேலையிலையும் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல்ல சிவய நம அப்படிங்கிறது. என்னது? இயக்கிற வேலை. இப்ப இந்த பிறவியில கடவுள் இருக்கிறாங்கிறது அல்லது இறைவன் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு முடிவாயிடுச்சுன்னா, அடுத்த பிறவியில உங்களை எந்த பிரச்சனையிலும் பாதிக்க விடாம முதல்லயே சலனப்படுகிற நினைவிலிருந்து வெளியில வர்ற தியானத்துக்கு ஆளாக்குவோம். அப்பதான் மந்திரமும் குருவும் நேரா உங்களுக்கு காட்சி தரும். இதுதான் விஷயம். இந்த பிறவியிலேயே சிலருக்கு அது வாய்க்கன்னா, மானுட சட்டை தாங்கி கொண்டு அலைகிற சித்தர்களோ அல்லது இறைவனோ அல்லது பெரிய மகான்களோ உங்களை தொட்டு அதை மாற்றி அல்லது உங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்து மாற்றினால் ஒழிய அது வராது. இதுதான் அடிப்படை. இதை தவிர நீங்க மந்திரம் ஓதி வெற்றி பெற்ற மகான் அப்படிங்கிற மாதிரி யாருடைய வரலாறும் நமக்கு இல்லை. இந்த பிறவியில வெற்றி கொள்ற முறையை தான் நான் உங்களுக்கு பல முறையில சொல்லியிருக்கிறேன். என்னென்ன முறை? நம்ம வாழ்க்கையில நமக்கு நாம நினைக்கிற பிரச்சனை. இதை நேற்று ஒருத்தர் கேட்டார், நேற்று திருவாங்கூர் மருந்தீஸ்வரர்ல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, பிறப்புங்கிறது பேதமை. திருவள்ளுவர் சொல்றார், பிறப்புங்கிறது நமக்கு பிரச்சனை தான் பிறப்பு. பிரச்சனையை நீங்க நல்லது கெட்டதுன்னு உடனே புண்ணியம் பாவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நல்லது கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிறப்பு என்பது உங்களை பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் வச்சுது. பிறக்கும் போதே எந்த பொண்டாட்டியும் இல்லாம, பிள்ளையும் இல்லாம, அப்பாவும் இல்லாம நீங்க இன்னாரு இப்படி அப்படிங்கிறது உங்க பிறப்புலயே இருக்கு. அதை தான் ஜோதிடருங்க கட்டத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு பொண்டாட்டியால பிரச்சனையா அல்லது உங்களுக்கு புருஷனால பிரச்சனையா அல்லது பிள்ளையால பிரச்சனையாங்கிறத ஓரளவுக்கு சொல்லிடுறாங்க. அதுல எல்லாம் அது நல்ல ஜோதிடர் சொன்னா அதுல உண்மையை அனுபவிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பொண்டாட்டி பிரச்சனை இல்லை, புருஷன் பிரச்சனை இல்லை, உங்களுக்கே பொண்டாட்டியால பிரச்சனை, உங்களுக்கே பிள்ளையால பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓஹோ பரவாயில்ல அப்படின்னு நீங்க முதல்ல என்னவாது பிரச்சனைக்கு சால்வேஷனை ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவத்தை அந்த இடத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு கருத்துல கடவுள் வளர்க்குறான் நம்மளன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் புரியுது சாமி, அதுக்கப்புறம் இதை நான் ஏத்துக்க முடியல, ஒவ்வொரு கணமும் பிரச்சனையா வருதுன்னு அவர் சொல்லார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, முதல்ல காலையில நடந்த பிரச்சனைக்கு நாம சாயங்காலம் வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஓடி போலாமா நினைச்சுதான் சொற்பொழிவு வந்தேன். ஆனா சொற்பொழிவுக்கு வந்த இடத்துல நீங்க பேசுறதை வச்சு மனசுக்கு ஆறுதலாச்சுன்னு அவர் வீட்டுக்கு போனார்ல. இதுதான் முதல் கட்டமா கடவுள் வாழ வைக்கிறது. ஆனா இதுல நிறைய பேரை விடாம உயிரையே எடுத்துருவான். அதுதான் வினைப்பிறவின் பேர். முதல் கட்டமா உங்களை வாழ வைப்பான், ரெண்டாவது கட்டமா நான் சொல்லி வாழ வைக்க மாட்டான். ஒண்ணுத்துக்குள்ளேயே உங்களையே புரிய வச்சு
அதை ஏத்துக்க வச்சான்னா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய மனசினுடைய சலனத்திலிருந்து மேல தூக்கின்னு வர்றான்னு அர்த்தம். அந்த மனசோட சலனத்திலிருந்து மனசுனா இப்ப வந்து நீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பொருளை இழந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க பிறப்புல இருந்தே. சரி, எவ்வளவு பொருளையும் இழக்கவும் கவலைப்படாத ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து இந்த வேற ஒண்ணுத்துக்கு கவலைப்படுவாங்க. இப்ப நான் வந்து அதுக்கு தான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் அந்த நகைச்சுவை உதாரணம் கிடையாது. ஒரு ஆளு நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்றதுலயே இந்த கவலைப்பட மாட்டேன்னு சொல்ல வைக்கிறான்ல பெருமான், அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களை ஏத்துக்க வைக்கலன்னு அர்த்தம். கவலைப்படலைன்னு சொல்ல ஆரம்பிச்சாலும் என்ன அர்த்தம், இன்னும் உங்க மனசு அடங்கலைன்னு அர்த்தம். அதை ஏத்துக்கல அப்படிங்கிறது அதுலயே இருக்கும். அப்ப ஏத்துக்கினீங்க, நீங்க அதை பத்தி பேசாத அடுத்த பிரச்சனைக்கு உள்ள போயிருவீங்க. அதுதான் இந்த பிறப்புக்குள்ளேயே எத்தனை பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு கடவுள் முயற்சி பண்றான், எத்தனை பிரச்சனையில இருந்து விடுபட வைக்கிறான் அப்படின்றதுல கணக்கு போட்டீங்கன்னா 2 குரூப்பா பிரிச்சிடலாம் மனிதர்களை. ஒண்ணு, ஒரே பிரச்சனையில வாழ்நாளெல்லாம் கடத்திட்டு போயிடும், கடைசி வரைக்கும் கடை சேராத சில பொறுப்பு இருக்கும். அதெல்லாம் வினையிலே வச்சு கத்திரிக்கோலை வச்சு வேலையை முடிச்சு அடுத்த உடம்ப கொடுத்து வினையில தான் கணக்கு பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு கருத்தை சாவர காலத்திலேயாவது அது புரிஞ்சிக்கும். அது அதுவா புரிஞ்சிக்கிறதுக்கும் அடுத்தவன் சொல்லி புரிஞ்சிக்கிறதுக்கும் உள்ள இடைவெளியில அதை வெயிட் பண்ணுவான். முடிஞ்ச வரைக்கும் யார் மூலமாவது சொல்லி அது மூலமா அது கொஞ்சம் அமைதி அடைய வைக்கிறது அவன் வேலை. ஆனா பெரும்பாலும் அதுல தான் வெற்றி பெறான் கடவுள். அந்த ஆன்மாவே அதுல அமைதி அடைய வச்சுட்டான்னா கடவுள் ரொம்ப பெரிய ஆள். அதுல கடவுளால முடியாத வேலையில அது ஒரு வேலை. என்ன வேலைன்னு கேட்டா, ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். இந்த பாடத்தை இப்ப எனக்கே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் பேசுறாருப்பா, ஆனா அவருக்கு வந்து இதெல்லாம் புரியாது அப்படின்னு எல்லாருக்கும் உண்டு. அது உங்க வீட்டுல புருஷனுக்கு உண்டு, பொண்டாட்டிக்கும். அதனால்தான் நான் அடிக்கடி ஒரு பெருமையா சொல்ற விஷயம், யார் ஒருத்தவங்க வந்து வீட்டுல முதல்ல பொண்டாட்டி பேச்ச கேட்கறாங்களோ அவங்க சீக்கிரம் தெரிஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு தான் அவங்க நல்லா உள்வாங்கி பார்க்க தெரியும். ஒரு கட்டத்துல அதுல என்ன ஒரு டெக்னிக்னு கேட்டா, சில ஆம்பளை கேட்டுப்பான், கேட்காத மாதிரி ஜபர்தஸ்து காட்டுவான். இந்த 2ல அவனை மாட்டி திருத்தறதுக்குள்ள பெருமான் படாத பாடுவான். இதெல்லாம் நடவடிக்கை தான். சில பேர் கேட்டுருவான், அவன் சரண்டர் ஆகி அடிமையாகி அதுல வேற ஒண்ணுல மாட்டிப்பான். இதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு கடவுள் படுற பாடு தான் இந்த சலனப்படுகிற நினைவை மாத்துறது. இதெல்லாம் வந்து நம்ம பாடு இல்லை, கடவுள் படுற பாடு அது. இப்ப வந்து ஊர் உலகம்லாம் 1000 விஷயம் அதுக்கு ஒரு கருத்து சொல்லும். என்ன ஒரு இது மாதிரி இதுதான் இதுக்கு பதில் அப்படின்லாம் சொல்லும். 1000 விஷயம் சொன்னாலும் 1000 படித்தாலும் உங்க மனசுல இருந்தே மாத்தி கொண்டு வரும்போதுதான் இந்த சலனம் ஒழியும். அது வரைக்கும் ஒழியாது. இதுதான் அது இருக்கிற அதாவது இடைவெளி அடிப்படை தான். நீங்க என்னதான் இப்ப நம்ம சொல்லுவோம், 1000 தடவை நீங்க வந்து எதை படித்தாலும் சரி, எதை படித்தாலும் என்னத்தை நான் சொல்றது, மன அடங்குதான்னு கேட்கறது அப்புறம் 1000 தடவை படித்தாலும் முழுசா படிச்சீங்களான்னு கேட்பேன். இப்போ சண்முக கவசம் படிச்சுட்டே வரேன்னு வச்சுங்களேன், அண்டமாய் அவனே ஐயறியனோ உள்ளதா இது படிச்சுட்டே வரும்போது அது எங்கேயோ இழுத்தும் போகும். இல்லைன்னா அப்படியே கட்ட கடன்னு கண்ணை மூடிட்டு படிக்கணும், இல்லை கண்ணை திறந்துக்கிட்டு நமக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல்ல படிக்கல கொஞ்சம் விட்டா அது அவுட் ஆயிடும். இப்போ 1000 தடவை வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க பொருளுக்கே வருவோம். பொருள் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க படிச்சாதான் வந்து அதுக்கு வந்து டேலி பண்ணுவோம். டேலி பண்றதுன்னா என்னன்னா, அப்ப கடவுள் என்ன வெயிட் பண்றான்னா, ஒரு தடவை படிக்கும் போது இவன் வந்து ஒரு 1/4 தடவை படிச்ச மாதிரி கணக்கு போட்டுக்குவான். ஏன்னா ஒரு தடவை படிச்சதுல அவன் மனமும் அறிவும் இணைந்து படித்தது ஒரு 1/4 தடவை கணக்கு போடலாம்னு வச்சுங்களேன். இப்போ அப்படி 108 தடவை படிச்சா அது ஒரு சிலருக்கு ஒரு தடவை படிச்ச மாதிரி வரும், இன்னும் சில பேருக்கு 2 தடவை, அதாவது 2 தடவை படிச்ச மாதிரி வரலாம். ஒரு சில பேருக்கு இல்ல அரை காலை விட்டா கொஞ்சம் அரைக்கு தாண்டி இருப்பான். ஏன் இது சொல்றேன்னு கேட்டா, இந்த படிக்கும் போதே நிறைய பேருக்கு தெரியும், எதிர நிக்கிறவங்களை பார்த்துட்டு வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும், மைண்டு வேற இடத்துல போயிருக்கும்.
அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், அந்த பாட்டில் ஒரு அர்த்தம் ஒன்று வரும், அதில் ஒரு மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் ஏதாவது சேட்டை பண்ணி சாமி கும்பிட்டு இருப்போம், அங்கே ஒன்று வரும். இந்த மாதிரி சேட்டைகளில் அதனால தான் அந்த மந்திரம் ஓதத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுடுகாட்டில் ராத்திரி 12 மணிக்கு போய் நீங்கள் ஓதனீங்கன்னா 2 கோடி தடவை ஓதன மாதிரி பலன்னு எழுதுவாங்க. ஏன் எழுதுவாங்கன்னு பாம்பனார் எழுதுறது இல்லை, அது இந்த மந்திரவாதிங்க எழுதுறது. என்ன எழுதுவாங்கன்னா, நீங்கள் ராத்திரியில் 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் இதை ஓதனீங்கன்னா 108 தடவை ஓதனாலே 2 கோடி தடவை ஓதன மாதிரி அர்த்தம். அது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த பயம் இல்லாமல் இவன் மனசு ஒன்றி பாடுறதுக்கு ஒரு இடமா அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா இந்த பேய் பயம், சுடுகாட்டு பயம் எல்லாத்தையும் தாண்டி அந்த கான்செப்ட்லயே அந்த பாட்டு விட்டுட்டா பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு பயத்தை சொல்லிடணும். நீங்க சண்முகத்தை நீ சுடுகாட்டில் 12 மணிக்கு போய் ஓதும்போது எங்கேயாவது திருப்பி பாடுற மாதிரி இல்லை கட்டாகிற மாதிரி பாடிட்டேன்னா உன்னை பேய் பிடிச்சிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாம பாடுற தகுதி வந்துட்டா அது 2000 தடவை 2 கோடி தடவை பாடின மாதிரி ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இதெல்லாம் அந்த சலனப்படுகிற விஷயங்களை மாத்துறதுக்கான கருவிகள். அப்ப சண்முகவசம் ஓதனா தகராறு ரகசியம் வருமானா வரும், வராமலாம் போவாது. ஆனா சண்முகவசத்தை படிச்ச பிறகு முதல்ல சண்முகவசத்தினால நாம கேட்டது நடக்கும். கேட்டது நடந்த பிறகு உனக்கு கேட்டதை கொடுக்கலாமா வேணாமான்னு பெருமான் முடிவு பண்றான்ல. இப்ப நாமெல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்துட்டோங்க. இப்ப நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்டா பெருமான் கொடுக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாது, நீங்களாம் சின்ன பசங்க. அதனால இது தப்புப்பா உனக்கு வேணாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி வச்சிருப்பா. ஏன்னா அவன் ஆள். நீங்க இப்போ பெருமான நோக்க நாமெல்லாம் சின்ன பசங்க தான். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்க வேண்டத்தக்கது அறிவை மாணிக்கவாத சும்மா சொல்லல. நாம நிற்கும் போது எப்பா எனக்கு இது வேணும்னு உன்னை கேட்பீங்க. அடப்பாவி நான் உன்னை இங்கே ஈடேற்றத்துக்கு இவ்வளோ வேலை பண்ணி வச்சுக்கிறேன், தொட்டுன்னு அந்த பொட்டை கேட்குறிய நீ, இதெல்லாம் தேவையா உனக்கு, இதெல்லாம் நீ கேட்காதப்பா அப்படின்னு அவனால சொல்ல தெரியாது. அவன் சொல்ல மாட்டான். அவன் நீங்க வேற அவனுக்கு நீங்க தான் அவன்கிட்ட வந்துட்டதுனால என்ன பண்ணுவான்னா, சரி இவனை என்ன பண்ணுவோம், இழுத்து அடிப்போம், அவங்க கேரக்டரை காட்டுவோம். அப்படி இல்லை சுற்றி இருக்கிறவங்களை வச்சு அவனுக்கு புரிய வைப்போம். ஏதாவது ஒரு சால்வேஷனுக்கு ஏதாவது ஒன்று பயன்படுற ஒரு கருவியை பயன்படுத்தி அந்த கருவியால உங்களுக்கு உணர வைப்பான். இப்போ இப்படி இருக்கு வச்சிங்களேன், ஒருத்தருக்கு இங்கே ஜோசியர் தான் சமாதியில் ஒரு 16 வருஷம், சில பேருக்கு ராகு திசை ஆகாத திசைன்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ராகு திசை ஆகும் சொல்ல முடியாது. ஒரு 80% பேருக்கு ராகு திசை ஆகாது. அதில் 16 வருஷம் அவன் நாய்ப்படாத பாடு எங்கேயாவது பட்டுதான் ஆகணும். அதில் ஒன்றையும் அனுபவிக்க முடியாதுன்னு ஜோசியர் சொல்லுவார். இப்போ அந்த திசை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், சில பேர் எங்கேயாவது அயோக்கிய கூட்டத்தில் மாட்டி காணாமல் போயிடுவான்னா அவன் வினை வீணா போன வினை. கொஞ்சம் பேரை எங்கேயாவது நாடு கிடச்சி அவனை எதையாவது ஒன்று பண்ணுவான். இந்த கெட்ட நேரத்தில் நல்ல நேரம்னா இதான் என்னன்னா, ஆன்மீகத்தில் உள்ளவனை மட்டும் அவனுக்கு அதை ஞான பாடமா மாத்துறதுக்கு கடவுள் பயன்படுத்துவான். கெட்ட நேரத்தை கெட்டதா கொடுத்து காலி பண்ண மாட்டான். அந்த கெட்ட நேரத்துல ஞான பாடத்துக்கு பயன்படுத்துவான். இதை ஜோதிடர்கள் நேரா சொல்ல மாட்டாங்க, இது இப்படிப்பா, ஓ இப்படியா இப்படிதான், அதுதான் அவங்களுக்கு வரும். ஆனா ஆன்மீகத்துக்குள்ள கடவுள் எப்படி வாழ வைக்கிறாருங்கிறத நீங்க எப்ப உணர்வீங்க? அந்த 16 வருஷத்துலயும் உணர மாட்டீங்க. உங்களை எப்போ நல்ல நிலைக்கு, அப்பா நான் அப்பெல்லாம் இது கேட்டேன் கடவுள்கிட்ட, இதுக்காக நான் உயிரை கொடுத்து பாடுபட்டேன், ஆனா கடவுள் என்னை எப்படியோ கொண்டு போய்ங்க கொண்டாந்து நிறுத்தி என்னை அதுல இருந்து காப்பாத்திருக்கிறான்னு முழுசா ஒத்துக்கிற காலம் வந்துட்டா நீங்க அதே ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் ரூட்ல? கடவுளோட ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அதுக்கு இவ்வளவு காலமும் கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். 16 வருஷம் வீணா போன மாதிரி தான், கோமா ஸ்டேஜில் போன மாதிரி தான். இப்போ அந்த பிளேயர் டென்னிஸ் பிளேயர் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் முட்டியில் இருக்குதுன்னு பண்ணாங்க அப்போலோவில். அதுக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போச்சு. அவர் எழுந்து கேட்குறாரு, நாளைக்கு பிளேட்லாம் ரெடியா, நீ உள்ள படுத்து 16 வருஷம் ஆகுதுப்பா அப்படின்னு. உடனே எங்கே போச்சு உன் பிளேலாம்? அதுக்கப்புறம் அவன் கேஸ் போட்டு காசு வாங்கினது தெரியும் உங்களுக்கு, டென்னிஸ் பிளேயர். அது என்ன விஷயம்னு கேட்டால், அந்த மாதிரி காலம் நமக்கு புரிய வச்சா, ஓ எனக்கு இன்ன காரணத்தினால் இது மாறியது அப்படிங்கிறது செட் ஆச்சுன்னா நாம அதுக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா அப்படித்தான் உங்க பிறப்பை நீங்க சொல்ற மந்திரத்துல காப்பாத்துறோம். அதுல சண்முக கவசமும் மந்திரம் தான், பகை கடிதலும் மந்திரம் தான், குமாரஸ்தவமும் மந்திரம் தான். ஆனா குமாரஸ்தவம் மந்திரம் நேரா ஓம் சண்முக பதையே நமோ நமக அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அண்டமாய் அவனியாகிங்கிறதுலையும் அது இருக்கும். அது எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? நேரா அது சாறு மாதிரி கொடுக்குறாரு, இதை பழம் மாதிரி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். எதை? சாத்துக்குடி பழம் மாதிரி ஒரு பாட்டு, சண்முக கவசத்துல ஒரு பாட்டு நீங்க நினைச்சுக்கணும்.
இந்த ஒரு சாத்துக்குடிய அப்படியே ஜூஸ் ஆக்கினா 44 மந்திரத்துல ஒரு மந்திரம். அது எந்த மந்திரம் எதுன்னு நீங்க டேலி எல்லாம் பண்ணக்கூடாது. உடனே பண்ணி அப்படி வித்துவாங்க நிறைய பேர் இருக்கிறான் சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு. அந்த வேலை எனக்கு இல்லை. நான் சொல்றது உதாரணம். அந்த உதாரணத்துல இந்த பழச்சாறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில விரிவாக போற விஷயம். அதுல தொகுத்து ஒரு ஞானத்துக்கு அப்பா என்ன பெருமான் காப்பாத்திட்டான்னு சொல்ல தெரிஞ்சாலே அந்த பிறவியில நிறைய வெற்றி பெற்றுட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அது நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டா கடைசி வரைக்கும் அது நமக்கு சொல்ல வராது. ஏன்னா அது நம்ம அந்த மனசை அந்த அளவுக்கு மாத்த நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் என்ன பண்ணுவான்னா பெருமான் ஒரு பிரேக் கொடுப்பான். அதாவது ஆன்மீகவாதிக்கு கொடுக்குற பிரேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே பிறப்புல எல்லாத்தையும் மாத்தி கொடுத்து அந்த கடைசியா இறப்ப கொடுத்த பிறகு அடுத்த பிறப்புல தொடக்கத்திலிருந்தே அதை வளர்த்துருவான். நீங்க இப்ப இந்த பிறவியில யாராவது துறவி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்புன்னு ஏன் நான் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துறவி ஆகணும்னா பிறப்பிலிருந்தே உங்களுக்கு விளக்க இருப்பான். இப்ப நீங்க யாரெல்லாம் துறவி ஆகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அலியா பிறக்கிறாங்கல்ல, அவங்க துறவி ஆகலாமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப அலிலா, இப்ப நடராஜ பெருமானே அலிதான். அதனால்தான் அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார். அது உங்களுக்கு தெரியும். நர்த்தகி நடராஜன் ஃபேமஸ், புகழ் வாய்ந்த ஒரு நடன, அதாவது அவங்க திருநங்கை. அவங்க அது ரொம்ப உலக புகழ் பெற்ற நடனம். அவங்க ஒரு பேட்டியில சொன்னாங்க, இந்த ஆம்பளைக்கு பொம்பளைக்கெல்லாம் நடனம் ஆடுறதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நாங்க தான் ஆடணும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க தான் நினைச்சு ஆட முடியும். உங்களுக்கெல்லாம் அனுபவம் உண்டு. அதாவது முகபாவம், உணர்ச்சி பாவம் இருக்குல்ல, உணர்ச்சி பாவத்துக்குள்ள நீங்க போயிருவீங்க. ஆனா நாங்க போக முடியாது, நினைச்சு ஆடுறதுக்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு தெளிவா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பிரஷன்ல குறை அதுக்கு பேர் தான் சலனப்படுகிற நினைவின் பேர். இந்த எந்த அனுபவத்துக்குள்ளேயும் ஒரு அடி ஊந்திருக்கும். அந்த அடி உங்களுடைய வெளிப்பாட்டை பியூரா கொண்டு வராது, அதுக்குன்னே கொண்டு வராது. பியூர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட தனித்தன்மையை கொண்டு வராது. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நினைச்சு பண்ற ஒரே விஷயத்தை எங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, அதனால நாங்க தான் நடனத்துக்கு உரியவர்கள்னு அவன் தெளிவா பேட்டி கொடுத்தாங்க. என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டா, அந்த மாதிரி அவன் துறவி ஆயிடலாமா? யாரு? நம்ம அலி துறவி ஆகலாம்னு ஆக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் அனுபவிக்காம நினைக்கிற ஒரு ஞானம் ஒரு காலத்துல நமக்கு தேவை. இப்ப அகலிகை இருக்கார்ல, அகலிகைக்கு ராமன் சாபம் கொடுத்துட்டா ஒரு வரலாறு. அகலிகைக்கு சாபம் கொடுத்த பிறகு அவங்க கல்லாயிட்டாங்க. அதானே, ராமன் தானே ராமன் சாபத்தை நீக்கிறார். சரி பரவாயில்ல. நானே ராமன் ஏன் சொன்னா, நேற்று அந்த வரலாறு சொன்னேன். ராமன் அந்த நிகழ்ச்சியில அதை வச்சு ராமனை ஒருத்தவங்க திட்டுறாங்க. அதனால நான் அதை சொன்னேன். யாரு புதுமை பித்தன் என்ன பண்றாருன்னா, இந்த ராமன் அகலிகையை மீட்டு கொடுத்துறான். அகலிகை வாயாலேயே மறுபடியும் அவனை திட்ட வைக்கிறாங்க. யார்? ராமனை. யாரு? அந்த புதுமை பித்தன் கதை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அகலிகை சாவை மோசனம் பெற்றவதான். அதுக்கப்புறம் ராமன் சீதையை நெருப்புக்குள்ள இறக்குறான்ல, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அகலிகை என்ன பண்றா, ராமனுமா இப்படி நம்பிக்கையே இல்லாம போச்சு அவனுக்கு அப்படின்னு அவங்க ஏன்னா அவன் தான் புண்ணியம் பண்ணவன், அவன் கால்பட்டு தான் நான் பழைச்செல்லாம் இருக்குது, அப்படிப்பட்டவன் கொண்டாடி சந்தேகப்பட்டானா அப்படின்னு அவங்க ஒரு கேவலமா ஒரு வார்த்தையை புதுமை பித்தன் போடுவார். அதனால அந்த தோஷம் வந்துருச்சு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த ராமன் அதெல்லாம் மறந்துருங்க. அகலிகை கல்லா வரால, அதான் விஷயங்க. அகலிகை கல்லா இருக்கிறாருன்னா இப்ப கருங்கல்லு மாதிரி இருந்தா என்ன ஞானம் இருக்குது? அதுல கிடையாது. அதனாலதான் நாம இந்த கல் பிறவி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயங்காம மனுஷன் நீங்க இந்த மெழுகு பொம்மை வைக்கிற மாதிரி, மெழுகு பொம்மைன்னா இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே மெழுகு பொம்மை மாதிரி கைய கால இப்ப நீங்க கனவுல இருக்கோம், அதுதான் கனவுல வரும். கனவுல எப்படின்னா நாம ஓங்கி அடிப்போம், சரிதானே? எதிராளி இருக்க மாட்டான், ஆனா ஓங்கி அடிப்போம்ல. ஆனா நான்லாம் கனவு கண்டு ஓங்கி கனவுலயும் அடிச்சு செவுத்துல எல்லாம் அடிச்சு ரத்தம்லாம் வந்துருக்குது எனக்கு. அது வேற கனவு. கனவுக்குள்ளேயே அடிக்கிற மாதிரிலாம் வரும், ஆனா நீங்க கையை தூக்குற மாதிரி வரும், ஆனா கையை தூக்க முடியாது. அந்த மாதிரிலாம் சில கனவு இருக்குல்ல. நான் சொல்றேன், 2 கனவு வித்தியாசம். இப்ப நான் கல்லூரியில படிக்கும்போது இந்த ஒருத்தர் மீட்டிங்க்கு வர்றாரு, அவர் பேசுறாரு, ஒரு எம்எல்ஏ
அவர் தப்பு தப்பா எங்க காலேஜ் லேடிஸை பார்த்து பேசுறாரு. எனக்கு கோவம் வந்து அவரை எட்டி அடைக்கிறேன் நான். அப்ப தொடச்சிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா முட்டியில ரத்தம் வந்துருக்குது. ஏன்னா அங்கிருந்து செவத்துல அடிச்சிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கனவு வேற. சில கனவு என்ன பண்ணா கையை தூக்கி கத்துற மாதிரிலாம் வரும்ல, கத்த சவுண்டும் வராது, கையை தூக்கவும் முடியாத ஒரு சில கனவு வருது இல்ல, அதுதான் கல்பிறவிக்கு உதாரணம். அந்த மாதிரி கனவு வரும் நிறைய பேருக்கு. அதான் அந்த மாதிரி கனவு வருதுன்னா அதுதான் கல்பிறவியை உணர்றதுக்கு. அதே மாதிரி இந்த உருவத்தோட நாம இருந்தா கல்பிறவி. அது என்னன்னு கேட்டா எல்லா நினைவும் இருக்கும், எடுத்து ஒன்னும் நீங்க எந்த கையும் தூக்க முடியாது, கத்தவும் சவுண்ட வெளியே வராது, கையும் இயங்காது, ஆனா இயங்குற அனுபவம் இருக்கும். அதாவது அதை வந்து உள்வாங்கிற விஷயம் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஞானத்தை அனுபவ உலகத்துல, எந்த அனுபவ உலகத்துல? பாலியல் அனுபவ உலகத்துல அவங்க திருநங்கைகளுக்கு ஒரு பிறை வருதுன்னா என்ன காரணமா இருக்கும்? அவங்களாம் துறவிக்கு போக முடியாது, சரிதானே? இப்போ அடுத்து யாரு துறவி போகலாம்னா, ஐயோ பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லைன்னு துறவா போனாலும் தப்பு. இந்த சரியில்லைன்னு போகிறத ஏத்துக்கவே முடியாது. அதுக்குள்ள போய் அதுல பெருமான் உங்களை புரிய வச்சுக்கிறதுக்கு தான் சேர்த்து வச்சான். சேர்த்து வச்ச அதனாலதான் காரைக்கால் அம்மையார் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன வந்து அவனோட இந்த அழகை வச்சு சேர்த்து வச்சான் கடவுள். இனிமே எனக்கு அந்த அழகு வேணாம் அப்படின்னு உதிர்க்கிறாங்க. யாரு? காரைக்கால் அம்மையார். அப்ப அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, எதிரில் ஒரு ஆள் அப்படி சொன்ன பிறகு அந்த முடிவெடுக்கிறாங்க. இது வந்து ஞானத்துக்கு உதவுது. ஆனா நான் உள்ள போக முடியாமலே வந்து பிரிவேன் அப்படின்னு சொன்னா அதை நாம துறவுல ஏத்துக்க முடியாது. ஆனா அவ்வையார் சொல்றாங்க, அதாவது என்ன, கூறாமல் சந்நியாசம் கொள். எப்போ? அதாவது துணைவர் யாரா இருந்தாலும் மாறா போனா கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவங்க காலத்துல அத இதெல்லாம் நான் எப்படி இதெல்லாம் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் பொதுவாகவே நான் சொல்றது, பெண்ணை வச்சு எல்லாரும் சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா, அது ஒரு நாள் பெருமான் அதை சொல்லி கொடுத்தாரு. இந்த பெண்களை வச்சு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு நுட்பம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய மகளிர் வந்ததுனால அதுல ஒரு உண்மை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு கேட்டா, தூக்கி போடுறதுன்னு வந்த பிறகு பெண்களால ஈஸியா முடியும். ஆனா ஆண்கள் கடைசி வரைக்கும் பொங்கி கிடப்பான். அதனாலதான் இந்த பெண் ஆசையை விட்டுறா அப்படின்றதுக்கு இவனுக்கு சொல்ல வேண்டியதாகுது. நீ வேணுமோ பெருமையை நினைச்சுக்கிறான். பெண் ஆசை விட்டுடுன்னோடனே ஆணுக்கு என்னமோ மரியாதை வந்த மாதிரியும் பெண்களுக்கு தாழ்வு வந்த மாதிரியும் அர்த்தம் இல்ல. இவனால தூக்கி போடவே முடியாது. திருட்டுத்தனம் பண்றவன் வரமாட்டான். அதுல திருட்டுத்தனம் பண்றவன் மாறி மாறி போறவன் அவன் இதுல வரமாட்டான். இந்த தூக்கி போடுறதுன்னு சொன்னா ஆம்பளை கடைசி வரைக்கும் அவனா தூக்கி போட மாட்டான். அது தானா நடந்தாதான். அதனாலதான் இந்த பெண்ணாசையை விட்டுன்னு பாடுறதுக்கு காரணம் அது ஒரு பேஸ் இருக்குது. அதை நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா நான் ஆராய்ச்சி பண்ண தயாரா இருக்கிறேன். இதுதான் அதுல இருக்கிற நுட்பம். மற்றபடி நீங்க அருளாளர்கள்லாம் பெண்களை திட்டினாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு இது தெரியும். ஏன்னா என்கிட்ட நிறைய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, தூக்கி போடுறதுன்னு வந்தா பெண்கள் முடிவு பண்ணா கரெக்டா அதை பண்ணிடுவாங்க, அது ஆண்களால முடியாது அப்படின்னாங்க. அதே மாதிரி மாணிக்கவாசர் ஒரு விஷயம் சொல்றாரு, பெண் பிறவியா நான் பிறக்கணும், அதுக்கப்புறம் தான் முக்தி அப்படிங்கறத ஒரு நுட்பம் வைக்கிறார். அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா, இந்த கொள்கை வேணாம் தூக்கி போட முடியும், அப்புறம் எல்லா கொள்கையும் உள்ள போட்டு அமுக்கி அனலைஸ் பண்ற ஒரு பிறவி வெளிக்காட்டாம உள்ள போட்டு அமுக்கி ஆராய்ச்சி பண்ற பிறவி பெண் பிறவி. அதுதான் அனுபவத்துக்கு தேவைங்கிறார் மாணிக்கவாசகர். அதனால இந்த ரெண்டுத்துக்காகவும் மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல அதை ஸ்லைட்டா போட்டு அமுக்கிறார். அது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியாது. ஒரு இடத்துல மட்டும் அதை கொண்டு வர்றார். ஏன்னா இதெல்லாம் நுட்பம். இந்த அனுபவத்துல உங்களுக்கு வரும்போது தான் தெரியும், எல்லாத்தையும் போட்டு எழுத முடியாது. அந்த மாதிரி நீங்க துறவு அப்படின்னு வந்துடுதுன்னு சொன்னா, துறவு எப்ப வரும்னா, பிறப்புல தொடக்க காலத்திலிருந்து துறவு எண்ணம் வரும். பாம்பன் சாமிக்கு வந்த மாதிரி மத்தவன் யாருக்கும் துறக்கிற தகுதிங்கிறது கிடையவே கிடையாது. இதனாலதான் திருஞான சம்பந்தர் துறக்குமா சொல்லப்படாய், நான் துறவி ஆவணுமா இல்ல போன பிறவியே துறக்கணுமா, இது ரெண்டும் இல்லாம எனக்கு இங்க கொண்டு வந்த. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, திருஞான சம்பந்தர துறவி ஆக்கல, கல்யாணத்தோடவே சேர்த்து மேலே ஏத்துறார். அப்ப அந்த நுட்பம் திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில உண்டு. இதை விட நம்ம பெரிய ஆள் நம்ம சுந்தரன் வச்சுங்க, அவர் வரலாறுலாம் அது இன்னும் தனியா பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுலதான் நீங்க தலணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றீங்க அப்படிங்கறதுதான். ஏன்னா இப்ப எல்லா மக்களும் இந்த கேள்வி, இந்த தியானம் பண்ணலாமா வேணாமா, நமசிவாய சொல்லலாமா வேணாமா,
சிவையை நம்ம சொல்லலாமா வேணாமான்னு எல்லாரும் மண்டையும் கொடையும் கொஞ்சம் வயசாச்சினாலோ இல்லை யாராவது ஒரு சொற்பொழிவாளர் நல்லா பேசுறாங்கன்னா அவர்கிட்ட போய் ஒரு சிவராத்திரிக்கு கையில காசு என்ன பணத்தை இல்லை ஏதாவது ஒரு பூவை பழத்தை கொடுத்துட்டு வில்வத்தை கொடுத்துட்டு ஐயா எனக்கு தீட்சை பண்ணி வைன்னு சொன்ன உடனே அவர் ஒரு நமச்சிவாயை சொல்லி கொடுப்பாரு. ஆஹா இதை சொல்லலாமா வேணாமா இந்த மாதிரி சொற்பொழிவுல என்ன வந்து கேட்பாங்க, எப்பா நான் சொல்லல உமாபதி சிவாச்சாரியார் சொல்லிட்டாரு, நமசிவாயன் மந்திரமா சொன்னா தப்பு அப்படின்னு நான் தெளிவா உமாபதி சிவாச்சாரியாரை வச்சு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், நமசிவாய என்று மந்திரமா நினைச்சு சொன்னா நமக்கு அருள் வராது. அப்ப நமசிவாயத்தை எதை வச்சு சொல்லணும்னா கடவுளுடைய பெயர். அதுவும் அது எந்த கடவுள், கடவுளுக்குன்னு ஒரு பேர் நீங்க வைக்க முடியாது. கடவுள் நம்ம மனித உடம்புல எடுத்திருக்கிற பெயர் நமசிவாயம். நாம வைக்கிற பேரு அந்த நமசிவாயத்தை பயன்படுத்தாம நாம எந்த லெவலுக்கு விளங்கி இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு நமக்கு ஒரு பேர் வருது. அந்த பேர் தான் இப்ப நமக்கு வச்சிருக்கிற பேர். இந்த பேர்ல அந்த நமசிவாய இயங்கும். இயங்குற அந்த பேரு நாம விளங்க வைக்கிறதுங்கிறது நம்ம பிறப்புல எதெல்லாம் பிரச்சனையோ அதுக்கு உள்ள போனாதான் நீங்க அதுல இருந்து வெளியே வர வைக்கிற முறையை இறைவன் கையெடுக்கிறான். இதுதான் முதல் திட்டம், பிறப்பு திட்டம். என்ன, இந்த பிறப்புல இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள நாம போய் அதை ஏத்துக்கிடணும். அதுல இருந்து வெளியே வர வைக்கிற வேலையை பெருமான் பண்ணா அந்த பிறப்பை சரியா கழிக்கிறன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்க சலனத்துக்குள்ள இன்னொரு சலனத்தை ஏத்துறீங்களே தவிர சலனத்தை நீக்கிற முறை இல்லை. இது பிறப்பு அடிப்படையில. ரெண்டாவது, நமக்கு அருளாளர்கள் சொல்லி வச்ச மந்திர அடிப்படையில மந்திரமா சொன்னா சிவைய நமன் தான் சொல்லணும். வேற மாதிரி நீங்க என்ன சொல்லக்கூடாது, மந்திரம் சொல்லக்கூடாது. சிவைய நம்ம சொன்னா என்ன செய்யும் கேட்டா, நீங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சிவைய நமன் சொன்னாலும் யாரும் முக்தி அடைஞ்சதா வரலாறு இல்லை. ஒருவேளை நீங்க சிவைய நம்ம போய் சொல்லிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்ப இறப்பு வருமோ அப்ப இறப்பை கொடுத்து அல்லது உடம்பை வீணாக்கி அடுத்த பிறப்புல உங்களுக்கு முதல்ல இருந்தே கொஞ்சம் என்ன பண்ணுவான், அதை வளர்த்து எடுத்து உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுக்கிற பிறப்பை கொடுப்பான். அதனாலயும் கவலை இல்லை அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்க, பரவாயில்லை. ஆனா அது முறை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, சிவைய நமங்கிறத சொல்லிக்கிட்டே நீங்க உங்க வேலையை பார்க்கணும். ஏன்னா திருஞான சம்பந்தர் அப்படிதான் பண்ணார். அவர்தான் நமக்கு எடுத்துக்காட்டு. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, பெருமான் பால் கொடுக்குறான். அவருக்கு பாலுக்கு எந்த கிண்ணத்துல கொடுத்தான் அப்படின்னு கேட்டா தங்க கிண்ணத்துல கொடுத்தான். தங்க கிண்ணத்துல என்ன எழுதிருந்ததுன்னு கேட்டா சிவைய நமன் 5 எழுத்து எழுதிருந்தது அப்படின்னு கேட்கிறார், எழுதுறார். அதுக்கப்புறம் பெருமான் அவர் பாடத்துக்கு தாளம் கொடுக்குறான், தங்கத்துல தாளம் கொடுக்குறான். அதுல என்ன பண்றான்னா சிவைய நமன் எழுதி கொடுக்குறான், அதுவும் இறைவன் பண்றான். அதுக்கப்புறம் பல்லக்கு கொடுக்குறான். பல்லக்குல திருஞான சம்பந்தர் ஏறும் போதே சிவைய நமன் சொல்லிதான் ஏறுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா திருஞான சம்பந்தருக்கு என்ன பண்றான், திருமண நல்லூர்ல ஜோதி தரிசனத்துல ஜோதிக்குள்ள ஏறும் போதும் 5 எழுத்தை சொல்லிதான் ஏறினார் அப்படின்னு கேட்கிறார். எல்லா இடத்துலயும் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 எழுத்து மந்திரம் சொன்னார்னு அர்த்தம் இல்ல, இறைவனை முன்னிட்டு கொண்டுதான் எல்லா வேலையும் செஞ்சார்னு அர்த்தம். இப்ப நீங்க அவரு சிவைய நம்ம சொல்லுங்க போதும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லல. வினையை ஒழிக்கிறதுக்கு இப்படிலாம் பாட்டு இருக்குதுன்னு அந்தந்த கோயில்ல போய் பாடினார்ல, அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அவர் சொன்ன மாதிரி நாம வினையை ஒழிக்கிறதுக்கு அவர் பாட்டை பயன்படுத்தலாம். ஆனா வினை ஒழிஞ்சி நீங்க பெரிய அனுபவத்தை பெறணும்னா என்ன அர்த்தம், அந்த வினை ஒழிகிற பாட்டு சொல்லி கொடுத்தாருல, அந்த ஒரு உதாரணம் சொல்றேனே, மறையுடையாய் தோளுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கல மேயவனே. இது பாட்டு. இந்த பாட்டை நீங்க பாடி ஒரு வினையை தீர்த்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த வினைய உங்களுக்கு வந்த நோயோ ஏதோ ஒண்ணு நீக்கிடுவான். நீக்கிட்ட பிறகு அந்த பாட்டுல என்ன நடக்குது, உன்னை நினைக்காதவனுடைய குறையை நீ தீர்க்க மாட்டாய், எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அருள் செய்து விட மாட்டாய்ன்னு ஒரு அர்த்தம் உள்ள வரி எழுதினார்ல, அந்த வரிக்கு வேலை நடக்கும். நீங்க பாடின பாட்டை வச்சு வினை போகும், அதுக்கப்புறம் பாட்டுல இருக்கிற வரிக்கு உயிர் வந்துடும். அந்த உயிர் உங்களை உயிரெடுக்கும். உங்க உயிரெடுக்கணும்னா காலி பண்ணாது உங்களை அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருட்டுத்தனம் பண்றியா, கொலை பண்றியா, ஃப்ராடு பண்றியா, வெளியில இருந்தே பண்ணிடு. உள்ள வந்தா அன்னைக்கே உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீ சாமி, ஏன்னா இங்க வந்துட்டா கடவுள் பிறப்பதான் பார்ப்பான். இங்க இந்த பிறப்புக்கு நீ பணம் வருது அது வருதுன்னா முதல்ல கொடுத்துருவான். இங்க வந்ததுனால ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவான்.
ரெண்டாவது அட்வான்ஸ்ல என்ன பண்ணுவான்னா கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதான் பிரச்சனை. அதனால நீ பண்றதெல்லாம் வெளியே பண்ணிக்கோ, இங்க வந்துட்ட பிறகு அதே வேலை வச்சுக்கணும்னா கொஞ்சம் கத்திரிக்கோலை எடுத்து விளையாடிட்டு இருப்பான். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாரு அப்படின்றது அதுக்கு தான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பிறப்பு அணுகணும். பிறப்பு அணுகிறது இந்த பாட்டு பாடிட்டா அதான் இவங்க நம்ம அடியார்களே ஒரு பாட்டு பாடுவாங்க பாராயணத்துல, தினம் அந்த வரி வரும், எனது ஆசை விட்டுடுமோன்னுவாங்க. ஆனா இவங்க யாரும் ஆசை விட்டு பாடல, அது நம்ம அடியார்கள் தான். எனது ஆசை விட்டுடுமோ, அதனால அழகா வேற பாடுவாங்க. இன்னைக்கு பாடின மாதிரி ஆதரிப்பார் எவரோ, ஏன் ஆதரிப்பார் யாரும் இல்லையா, நான் ஊர்ல பொண்டாட்டி பூசை எல்லாரும் வச்சுக்கிட்டு தானே இங்க வந்து ஆதரிப்பார் எவரோன்னு பாட்டு பாடி உட்காந்துக்கிறீங்க. என்ன அது அர்த்தம்? அது அர்த்தமுள்ள பாட்டாப்பா? ஆமா, அர்த்தமுள்ள பாட்டு தான். ஆதரிக்கிறவங்க மூலமா நீ எதை அனுபவிச்ச, நீ எந்த ஆதரவை முதல்ல ஆதரம் பயில் ஆரூரர் தோழமைன்னாரு அருணகிரிநாதர். ஆதாரத்தை பயின்றவன் ஆரூரன் அவர் தெளிவா போட்டு அடிக்கிறாரு சுந்தரர் அருணகிரிநாதர். அப்ப நாம என்னமோ ஆதரிப்பார் எவரு என்ன நம்ம பெருமான் பாடினாரு, இப்ப ஆதரிப்பார் எவரோன்னு பெருமான்ட்டு தான் பாடுறான். ஆனா உன்னை யாருமே ஆதரிக்கலையா, புடவை ட்ரெஸ் போட்டு நீங்க வந்து உட்காந்து நிக்கிற, உன்னை ஏதாவது ஒரு வகையில கடவுள் வாழ வச்சுன்னு தானே இருக்கிறான். ஆதரிப்பார் எவரோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வாழ வச்சுன்னா இருக்கிறான், அதுக்கு அடுத்த கடத்துல எப்படி வாழ வைக்கிறதுங்கிறத அவன் கணக்கு போடுவானா இல்லையா? ஆமா சார், கணக்கு போடுவான். நம்ம பாட்டு இல்லை தெரியாம, தெரிஞ்சிருந்தா பாடுவோமான்னா இல்லைங்க இந்த பாட்டு வேணாம், நம்ம வேற பாட்டு பாடுவோம். இல்ல இல்ல நாம வந்து எனது ஆசை விட்டுடுமோ, நம்ம ஜெகதீஷ் ஐயாவுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. இப்ப எந்த ஆசையை நாம விடுறதுக்கு கேட்டோம் இல்லையே, பாட்டுல இல்ல அது வந்துச்சு. அது நாம என்ன பெருமான் அந்த வரியை எடுத்துட்டா நம்ம பாட முடியாது இல்ல. அப்போ இதை யாரு கணக்கில் எடுத்துக்குவான்? நமக்கு தெரியாம பாடிட்டு நம்ம நாக்கு மூளை எல்லாம் சேரல. ஆனா கடவுள் மூளை வேலை செய்யுது இல்ல, நம்ம மூளையில இருக்கிறது கடவுள் மூளை. அதான் நமசிவாய சொன்னேன், நீங்க இப்படிதான் பார்க்கணும். நமசிவாயங்கிறது நான் பாடம் நடத்திட்ட பிறகு நம்ம மூளை வேலை செய்யல, பாடும்போது பதிகத்துல ஏதோ ஒண்ணு வருது. ஆனா கடவுள் மூளை அதை கணக்கெடுத்துனே இருக்கு. இது நல்லதுக்கு கெட்டதுக்கு மட்டும் இல்ல, வர்ற வழிபாட்டுக்கும் அதான் அர்த்தம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க கேட்டா, உங்களால நீங்க விட்டுட்டாலும் நீங்க பாடிட்டதுனால கடவுள் விடமாட்டான். அதனால உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறானா நல்லது கொடுக்குறானான்னு ஒண்ணு தெரியாது இல்லை. இப்போ நீங்க எதை கேட்கறீங்க? நல்லதை கேட்கறோம். ஆனா நல்லது நல்லதா இல்லையான்னு அவனுக்கு தெரியுது. சரி, அதை பிரச்சனையா கொடுக்குறான். பிரச்சனை நல்லதுன்னு ஏத்துக்கிற காலம் வர்ற வரைக்கும் உங்களுடைய சலனம் இருக்கும். இதான் வந்து அடிப்படை. சலனம் எது வரைக்கும் இருக்கும்? பிரச்சனையினால ஒரு சலனம் வந்தீங்கன்னா அது சைட்ல போயிடும். ஆனா பிரச்சனைங்கிறது எனக்கு என்னை காப்பாற்ற என்னுடைய பிறப்பை ஈடேற்ற வந்த அருள் அப்படிங்கிறத யாரும் இப்ப நான் சொல்றதுனால தலையாட்டுவீங்க. ஆனா இது ஏத்துக்கிற விஷயமா உங்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் கடைசியில ஒரு ஞானம் வரும். அந்த ஞானமும் அனுபவமா வரணும். அதுக்கப்புறம் எனக்கு வரைக்கும் அதான் பொது. நீங்க வேற நான் வேற இல்லை. இவ்வளோ பற்றிருந்தாலும் நாம என்ன பண்ணுவோம், என்னது தவறி விழுமாம் பள்ளிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நாம தவறிதான் விழுவோம். அதுல ஏன்னா நம்ம அந்த அளவுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விதமா அதை சொல்லியிருக்கிறேன். இப்பெல்லாம் நாம பெரிய ஆளு. யாரு நாம பெரிய ஆளு? இந்த கோயிலுக்கு வந்து இந்த அளவுக்கு பாம்பன், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாம்பன் சாமி மாதிரி தத்துவ பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆள் இல்ல. நீங்க உங்க பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை விட்டுருங்க, எனக்கு சொல்றேன் நான். அதுக்கும் மேல பொய் சொல்லாம கடவுளை அனுபவிக்கணுங்கிறதுக்கு இவரை விட்டா ஆள் இல்ல. ஏன்னா அவருடைய வரலாறு நம்ம அப்படித்தானே படித்தோம். என்னைக்கு படித்தோம்? பாம்பன் நம்ம குரு பூஜை, அதாவது வந்து அடியார் குரு பூஜை அப்ப பழனி விஷயம் தானே படித்தோம். அதுல என்ன சொன்னோம்? பொய் சொல்லாதே என்பதை நிலைநாட்டுவதற்கான வரலாறு பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு. இதுவரை வந்த தத்துவ கொள்கைகள் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அப்போ வேதத்திலே இருந்து அருணகிரிநாதர் வரை உண்மையான தத்துவமாக கொள்கையை அனுபவிப்பதற்குத்தான் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானால் பயன்படுத்தி கொள்ளப்பட்டார். அதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு. உண்மையை அனுபவிக்காத செத்து போனவனை எழுப்பி உண்மையை அனுபவிக்க தந்தவர் வள்ளல் ராமலிங்கம் பிள்ளை. இப்படின்னு படித்தாதான் இந்த 2 பேரோட பொறுப்பு கடவுளுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். அதுதான் வரலாறுன்னு சொன்னா,
பாம்பன் சாமிகள் கிட்ட வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்? அவர் பாட்டை படிச்சா உங்களை நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலை பண்ணுவார். அது உங்க லெவலை பொறுத்து. இப்ப என் லெவல்ல நான் ஏதாவது படிச்சு வச்சிருந்தா எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஊசி போடுவார். உங்க லெவல்ல நீங்க படிச்சு வச்சிருக்கிறதுக்கு அல்லது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உங்க லெவல்ல கொஞ்சமாவது புரிய வச்சுதான் உங்களை ஈடேற்றுவார். அந்த பொறுப்பு மற்ற எல்லா இடத்தை விடவும் இந்த இடத்துக்கு அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் குருநாதர் உருவத்தில் உங்கள் சலனத்தை மாற்றுகிற அடிப்படை இதுன்னு நான் சொன்னேன். இவர் பாட்டுல நேரா சலனப்படுகிற நினைவு போச்சுனாதான் பர நினைவு வரும்னு சொல்லிட்டாரு. அதுதான் தத்துவம். ஆனா அதை நாம உணர்றதுக்கு முறை சொல்லிட்டேன். பிறப்புல நாம இப்படி பிறந்திருக்கிறோம், இதுக்குள்ள போனா ஒண்ணு தீர்ந்துது, இதுக்கு மேல அது இப்படித்தான். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவான், இது வராதுன்னு தெரிஞ்சிடும், அது பிரச்சனை ஆயிப்போச்சு, பிரச்சனை ஆயிப்போச்சு, வராது, முடிஞ்சு போச்சு, இனிமே இது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்துருந்ததுன்னா அதை எடுத்துங்க. ஆனா அதை மறுபடியும் உங்க மூளையை போட்டு கொடாஞ்சிருக்குதா இல்லையா? அதுதான் சார் தலனம். அதாவது ஒண்ணு இறந்து போயிருக்கலாம், இல்லது ஓடி போயிருக்கலாம், அல்லது காணாம போயிருக்கலாம், அல்லது இழந்திருக்கலாம், நிலத்தை, குளத்தை, பணத்தை. இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒண்ணு உண்டுன்னு தான் அதை நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஆனா தெளிவா கிட்டாதாயின் வெட்டன மரன்னு எழுதுனாங்க. ஆனா யாராவது அதுக்குள்ள போக முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா ஒருவேளை வெட்டன மரம் தான் அவன் அயோக்கியனா கூட இருக்கலாம். ஏன்னா அயோக்கியம் தான் மாறுறவன். நாமெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாற முடியாது. ஏன்னா நல்லவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் நம்ம மறந்துட முடியாது. அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதானே ஊழ்வினை உறுத்து ஊட்டுன்னு ஏன் அவன் போட்டான் அப்படின்னா, உறுத்திக்கிட்டே. அதாவது ஒருத்தன் காதலை பத்தி எழுதுனான், ஷூவுக்குள் அகப்பட்ட சின்ன கத்துகளாயின்னு எழுதுனான். ஷூவுக்குள்ள ஒரு சின்ன கல்லு மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை போட்டு நடக்க முடியுமா அவங்களால? அந்த மாதிரி வழின்னா, ஏன்னா நடக்கணும். ஷூவுக்குள்ள ஒரு கல்லு மாட்டி செருப்புக்குள்ளன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஷூவுக்குள்ள ஏன் போட்டான்னா உடனே எடுத்துட முடியாது. அதனால அது அந்த மாதிரி காதல் வலின்னு எழுதணும். அது உறுத்துறதுக்கு அதுதான் உறுத்திக்கிட்டே இருக்குது. கண்ணுல போடுறதுதான் நீங்க உறுத்துறதுங்கிறீங்க. ஏன்னா அதை கையை வச்சும் எடுக்க முடியாது, நோண்டவும் முடியாது, தண்ணிலையும் பண்ண முடியாது, உதவ முடியாது, எதாவது பண்ணியும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். தூசே இருக்காது, ஆனா உறுத்திக்கிட்டு இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இந்த உறுத்துற விஷயத்தை நீங்க அதிகமா உள்ள போய் அதுல இருந்து உங்களை பெருமான் வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன டூல்ஸை பயன்படுத்தினான்னு பாருங்க. உங்களை உறுத்தின பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எதிராளியை கெட்டவங்கன்னு காட்டுறது, உங்களுக்கு பக்கத்துல நல்லவங்கள காட்டுறது, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டா கொடுக்கறது, இதுதான் இழந்து போகாத வாழ்வினுடைய படிநிலைகள். இந்த உறுத்துற விஷயத்தினுடைய ஆழம் தான் சலனம். இது எல்லாத்துலயும் உண்டு. ஆனா இதுல எவ்வளோ பைபாஸ் பண்ணி நம்மளை காப்பாத்தி இருக்கிறான் அப்படிங்கறது தான் முக்கியம். அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நடந்தா வரலாறு, நடக்கலைன்னா அடுத்த நாள் கூட ஞாபகம் வராது இவனுக்கு. இப்ப போயிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு மயிரில தச்சுங்கன்னுவான், ஆனா அடிபட்டு இருந்தா 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பான். அது தச்சதுனால அடுத்த நாளே அதை மறந்துடுவான். அடிபட்டு இருந்தா நடந்திருக்கும், அது நடந்திருந்தா 15 நாள், 1 வருஷம், எத்தனை நாள் மறந்துருக்க மாட்டான்னு தெரியாது. ஆனா தப்பிட்டதுனால அது தெரியவே தெரியாது. இதுக்கு பேர் தான் நடந்தா வரலாறு, நடக்கலன்னா அது ஒண்ணுமே தெரியாது. அப்ப அன்னைக்கு மட்டும் பேசுவோம், அது ஒரு ஆச்சரியமா பேசும். அது ஆச்சரியமாவோட அடுத்த நாள் பேச தெரியாது, ஏன்னா அது மறந்து போயிடும். ஆனா பிரச்சனை அப்படி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்துறவனுக்கு பேர் தான் கடவுள். அதுல உங்களை உறுத்தின விஷயம் வந்தது பாருங்க, அந்த உறுத்தின விஷயம் கிட்டாது, இதுக்கு மேல நடக்காதுன்னு தெளிவா டெட்டு அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா, ஆனா மறுபடியும் உறுத்துதுன்னு சொன்னா எதுக்கு உறுத்துது? அது உங்களுடைய மனத்தை தூய்மைப்படுத்துகிற வேலை தான் அந்த வேலை. உங்களை அதுலதான் நான் நல்லவன் எடுத்துக்கிறது. நல்லவங்களுக்கு மட்டும் அல்லது ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது கிஃப்ட். மற்றவங்க எல்லாருக்கும் வெட்டு தான். அது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் நான் தியாகராஜர் பாகவதர் வரலாறு எடுத்துக்கிறது. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணணும்னு பார்த்தாரு, நடந்துச்சு, உள்ள போனாரு, வெளியே வந்தாரு, காணாம போனாரு, செத்தே போனார். ஆனா அந்த வரலாறு ஆன்மீகத்துல இருக்கிறவனுக்கு நடக்காது. அந்த மாதிரி நீங்க ஏகப்பட்ட வரலாறை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலே பூர்வ புண்ணியம், ஜோதிடர் இருந்து 5ஆம் கட்டம் பூர்வ புண்ணியம் இருந்தா அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை ஒரு ஃபீல் பண்ண வச்சு, உணர வச்சு, ஏதாவது கொஞ்சம் வாழ்க்கையை கடத்தி, இல்ல உங்க மூலமா நீங்க கெட்டவனா இருந்தா உங்களுக்கு சமூகத்துக்கு யாராவது ஒரு கெட்டவன் வேணும்னு இருந்தா உங்களை வச்சுக்கிட்டு இருப்பான்.
ஒரு சமுதாயத்துல நல்லது நடக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு கெட்டவனை பயன்படுத்தணும் நல்லதுக்கு அப்படின்னா அப்படியும் சில கெட்டவனை வச்சுன்னு இருப்பான் கடவுள். அதனால அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஆனா மெத்தடாலஜி தான். மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டா, நல்லவர்களுக்கு உறுத்துகிற பிரச்சனை தான் அவன் மனத்தை முழுமையாக சலனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு முழு சலனத்தை நீக்கி எந்த கருவியும் தொடர்பு இல்லாமல் கடவுளிடையே வாழ்கிற வாழ்க்கை வரை இந்த விஷயம் நடக்கும். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பிறவி தொடக்கத்திலிருந்து சலனத்தை நீக்குவதற்கு குரு உருவத்தையும் குரு மந்திரத்தையும் தியானிக்கும். அதுதான் பாம்பன் சுவாமிகள் இந்த வரியில் எடுத்து காட்டியது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.